இதை பார்த்த உடனேமே சங்கு சக்கரம்னு வந்து நினச்சிடாதீங்க. ஒரு பாட்டு கூட வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இருக்குங்க. சங்கு சக்கரமா வளவர் வேண்டா ரங்கு ரட்டனமான்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இதெல்லாம் சரியான வைபாக வந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாத்திரம் அடிக்க வைக்கிற கூட அப்படின்னு சொல்ல நம்ப முடியுதா? உங்களுக்கு ஹேண்டிலோடே வந்துட்டு இருக்குங்க. ஜஸ்ட் 300 400 500 அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அதிகமான ப்ரைஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா, இதோட லாங் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் லாங் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வந்து போட்டலாம். 2 லேயர் 3 லேயர் 4 லேயர் தட்டோடு அடுக்கி வைக்கிறது, கிளாஸோடு அடுக்கி வைக்கிறது, எல்லாத்தையும் அடுக்கி வச்சாலும் இந்த நம்ம டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சுகம் வரவே வராதுங்க. நான் காண்பது கனவா இல்லை நிலவான்ற மாதிரி 147 ரூபாய்க்கு காஃபி ஃபில்டரா, 205 ரூபாய்க்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸா, 321 ரூபாய்க்கு அதை விட பெரிய சைஸா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. 318 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இது அரைப்படி உலக்கு மாதிரியே வந்துட்டு இருந்துச்சுங்க. இத்தாதண்டி காஃபி மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா 318 ரூபாய்க்கு கொடுத்த உடனே அதில் 2 போடு இதில் 2 போடுன்னு எங்கள் அம்மா வந்துட்டு லிஸ்ட்டை பெருசாக போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே என் ஜீவனே வந்துட்டு போயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்பூன்லாம் வந்து போட்டு போல் ஸ்பூன் மட்டும் இல்லைங்க, கரண்டி மட்டும் இல்லைங்க, எல்லாமே இருக்குங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் இதில் தான் புளி பூண்டு இது எல்லாமே வந்துட்டு கிடக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. இது என்னடா வந்துட்டு உள்ளே வந்துட்டு குட்டி குட்டி வந்து போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. 41 ரூபா 51 ரூபா இந்த ரேஞ்சிலே வந்துட்டு நிறைய ஆர்கனைசர் வந்து இருந்துச்சு. இதோட லாங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறந்துடாமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூட இது என்னத்தையோ வந்து நினச்சிட்டு இருந்தேங்க. கடைசியில் வந்து பார்த்தா இது மேலே வந்துட்டு துணியை சுற்றி அதில் வந்துட்டு நம்ம தோசைக்கல்லில் வந்து தடவணுமா? இதுக்கு எதுக்குங்க? தோசையை ஊற்றிட்டு எண்ணெயை தடவினாலே வந்துட்டு போதும் இல்லையா? புல்லட்டில் செய்யக்கூடிய இந்த மாதிரியான அச்செல்லாம் வந்துட்டு நிறையா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சுமே வந்துட்டு முறுக்கு அதிரசம்லாம் போடக்கூடிய என்ன மாதிரி ஆட்களுக்காகவே இந்த மாதிரியான முறுக்கு அச்சலாக இருந்துச்சு. மறுபடியும் இந்த வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. சின்ன வாட்டர் பாட்டில் பார்த்தோம், இதில் பெரிய வாட்டர் பாட்டில் வேறு இருந்துச்சுங்க. இதோட லாங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோ